ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் வெஜிடபிள் குருமா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் வரும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எடுத்துருக்கிறது மட்டன் 250 கிராம் மட்டன் எடுத்துருக்கிறேன். அப்புறம் சௌச்சோ இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம், ஒரு பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெரிய வெங்காயம் 1 இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 பழுத்த தக்காளியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நம்ம ஒரு பச்சை மிளகாவை போட்டு வெடிக்க விடணும். நம்ம இந்த மாதிரி பச்சை மிளகாவை வெடிக்க விட்டோம்னா நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ பச்சை மிளகா வெடித்தோடனே இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வணங்கட்டும். நல்லா தக்காளி மேஷ் ஆகணும். பாருங்கள், இந்த அளவு மேஷ் ஆனோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு எலும்போடு இருக்கிற மட்டன் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான பொடிகள்லாம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம மூடி ஒரு 5 மினிட்ஸ் இது அப்படியே நல்லா வணங்க விட்டுறலாம். நல்லா வணங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே நல்லா வணங்கட்டும். இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு நான் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். இந்த குழம்புக்கு காய் போட்டு செய்யும்போது புளி ஊற்றும் போது நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வணங்கி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கறி வேகிறதுக்கு ஒரு விசில் விட்டுக்கலாம். கறியை பொறுத்து 1 அல்லது 2 விசில் விட்டுக்கலாம். கறி மூழ்கிற அளவு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். இது அப்படியே 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ விசில் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சௌச்சௌ சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம சௌச்சௌ இல்லாட்டி இந்த வெள்ளை பூசணிக்காய் அப்புறம் சுரக்காயெல்லாம் சேர்த்துனோம்னா நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் லிட்டு போட்டு மூடி ஒரு விசில் விட்டுக்கலாம். காய்க்கு ஒரு விசில் விட்டால் போதும். இந்த மூடி ஒரு விசில் விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம். அரை மூடி தேங்காய் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறணும். பாருங்கள், ஒரு விசில் விட்டு ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. நல்லா காயும் வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காயும் புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். புளி இந்த குழம்புக்கு ஊற்றும் போது நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன எலுமிச்சை பழ சைஸு புளி ஊற்றினா போதும்.
நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஹையில் வச்சு நல்லா கொதிச்சோடனே அடுப்பில் சிம்மில் வச்சு விட்டணும். சிம்மில் வச்சும்போது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு வந்து சப்பாத்தி புரோட்டாக்கெலாம் சூப்பராக இருக்கும். நமக்கு காரம் உப்பு பத்தலைன்னா நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே மேலே வரும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சூப்பரான மட்டன் வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் RIDHAA சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் வரும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.